ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நித்து சமையல். இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி முருங்கீரை சூப்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி 2 கைப்பிடி அளவுக்கு முருங்கீரை எடுத்திருக்கேன். நல்லா ஃப்ரெஷ்ஷான முருங்கீரையாக எடுத்துக்கோங்க. நம்ம முருங்கீரையை ஒவ்வொரு இலையாக பிக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம இது மாதிரி சிறு தண்டாக கூட பிச்சு எடுத்துக்கலாம். இது மாதிரி பிச்சு எடுத்துக்கோங்க. ஒவ்வொன்றா பிக்க வேணாம். இது மாதிரி சிறு சிறு தண்டாக இருக்கிற மாதிரி பிச்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு எசன்சி சூப்பில் நல்லா இறங்கும். நான் முருங்கீரையை 3 தடவை நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம சூப் வச்சுக்கலாம். இப்போ நான் குக்கரில் முருங்கீரையை போட்டுக்கிறேன். இது கூடவே நான் ஒரு தக்காளி அரிஞ்சு வச்சுருக்கேன். இதையும் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 6-7 வெங்காயம், சின்ன வெங்காயம் உளிச்சு வச்சுருக்கேன். இதையும் ஆட் பண்ணிக்கலாம். பூண்டு 7 பல் பூண்டு உளிச்சு வச்சுருக்கேன். இதையும் ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சள் தூள் ஒரு அரை டீஸ்பூன் போட்டுக்கலாம். கொத்தமல்லி 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன். மிளகு 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன். ஜீரகம் 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன். இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் 3 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிறேன். இப்போ நம்ம குக்கரை க்ளோஸ் பண்ணிக்கலாம். 3 விசில் விட்டு எடுத்துக்கலாம். 3 விசில் வந்துருச்சு. இப்போ ஓப்பன் பண்ணிக்கலாம். கீரை எல்லாம் வெந்துருச்சு. இப்போ நம்ம வடிகட்டிக்கலாம். நம்ம இப்போ கீரையிலேருந்து சூப்பை வடிகட்டியாச்சு. இப்போ இந்த கீரையை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். இது கூட இப்போ 1 டம்ளர் தண்ணி விட்டு இதை அரைச்சிக்கலாம். அரைச்சாச்சு. இப்போ வடிகட்டிக்கலாம். நல்லா இதை ஒரு கரண்டி வச்சு அழுத்தி விட்டுக்கோங்க. நல்லா வடிகட்டிக்கோங்க. இப்போ தான் இந்த கீரையில் இருக்கிற எசன்சிலாம் இதில் இறங்கும் சூப்பில் நல்லா. கீரையை நல்லா வடிகட்டியாச்சு. இப்போ நம்ம எடுத்துக்கலாம். இது கூட தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். இப்போ அடுப்பில் ஒரு தடவை வச்சு ஒரு தடவை கொதிக்கிட்டோம். மேலே லைட்டாக கொஞ்சம் பெப்பர் போட்டுக்கோங்க. நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். இது மாதிரி வீட்டில் சூப்பு செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.